முக்கிய செய்தி, திமுக எம்பி கனிமொழி குறித்த பேச்சு விவகாரத்தில் ராஜா குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ராஜாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது சிறப்பு நீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ராஜாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக நிர்வாகி ராஜாவிற்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெரியார் சிலை உடைப்பு குறித்து கருத்து தெரிவித்த வழக்கில் ராஜாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக எம்பி கனிமொழி குறித்த பேச்சு விவகாரத்தில் ராஜா குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பாஜக நிர்வாகியான ராஜாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைக்கிறார். ஸ்டெஃபி, பாஜக நிர்வாகியான ராஜாவிற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பெரியார் சிலை உடைப்பேன் என ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து அதே ஆண்டு திமுக எம்பி கனிமொழிக்கு எதிரான ட்விட்டர் பதிவையும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்த புகாரில் ஈரோடு நகர காவல்துறை மற்றும் கருங்கால்பாளையம் காவல்துறை வந்து இவர் மேல வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இதற்கான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. காவல்துறை தரப்பில் நிரூபிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த 2 பதிவுகளும் ராஜா அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து அனுப்பப்பட்டது என்பதை நீதிமன்றம் உறுதி செய்து தீர்மானித்துள்ளது. எனவே ராஜா குற்றவாளி என சென்னை எம்பி மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பி ஜெயவேல் தீர்ப்பளித்துள்ளார். அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனை விவரம் குறித்த கூடுதல் தகவல்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த வழக்கினுடைய பின்னணி பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க ஸ்டெஃபி. இந்த வழக்குல 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதங்கள்ல தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல தொடர்ந்து பெரியார் குறித்தும் திராவிட இயக்கத்தை சார்ந்த நபர்கள் குறித்தும் அவதூறாக பேசி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்ந்து இதன் மேல பதிவு பண்ணப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில இதன் மீது தொடர் வழக்குகள் ட்ரையல் வந்துட்டே இருந்துச்சு. இதன் அடிப்படையில தான் இவர் இப்போது வந்து குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.